அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கத்திரிக்காய் அன்றைக்கி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இருக்குது சாம்பாருக்காக நம்ம எடுத்துக்கலான்னு வந்தது. இருக்கிற காயை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது காய், நல்லா பிஞ்சு காய். இன்னும் இது முத்தலை பாருங்க, சின்ன செடி தான், 2 காய், சூப்பர் காய். இந்த செடி இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால செடி சரியாக வரல. இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இது பச்சை கலரு, பாருங்க, இது பச்சை கலர் காய். இது பாருங்க, பிஞ்சாக இருக்குது. இது கொஞ்சம் முத்தட்டும், இதுவும் முத்தட்டும். இங்கே இது முத்திருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கு. இது நீலக்காய், ப்ளூ கலரு, இதுவும் பெருசாகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். காட்டுங்க, நல்லா கலராக எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த சைடு இப்போ இந்த பாருங்க, இந்த செடியில் இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஏன்னா ஒட்டுக்க சேர்த்து எடுத்துக்கலாம், அதனால் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு குழம்புக்கு போதும். இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது பெருசாக, இது முத்திருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சாம்பாருக்கு போதும். இப்போது நம்ம கத்திரிக்காய் நம்ம அறுவடை பண்ணலாம். இப்போ வெண்டைக்காய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அறுவடை பண்ணணும், ஏன்னா முத்திரும். இப்போது நம்ம வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப செடி முத்திருச்சு அப்படின்னா வெண்டைக்காய் அவ்வளோவா நீளமாக வராது. அதனால் சின்னதாக தான் இருக்கும், நம்ம கட் பண்ணி எடுத்துடணும், இல்லைன்னா முத்திரும். இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு எடுத்தோம். இப்போ இந்த வெண்டைக்காயில் இங்கே ஒன்று இருக்குது, நம்ம இதையும் எடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. நம்ம மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால செடி எதுவுமே சரியாக வரல. மழை பெஞ்சிட்டே இருந்தால் நம்ம உரம் போட முடியல, அதனால் செடி சரியாக வரல. இங்கே இப்போது நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் இந்த பாருங்கள், இங்கே இருக்குது. இது நாட்டுக்காய், இது உள்ளே இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலை. பாருங்கள், ஒரே கொத்தில் நமக்கு சூப்பராக பழுத்து இருக்குது. ஆனால் செடி உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. இது ஒரே கொத்து தான். ஆமாடி, இது ஒரே சைடில் ஒரு கொத்தில் நம்ம போவோம். தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து வைப்போம். இப்போது உள்ள கட்டுச்சு, இங்கே இருக்குது. இதுவும் பெருசாக இருக்குது, எடுக்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. இந்த பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. இந்த பக்கம் இருக்குது. இது இப்போது நம்ம அங்கே எடுத்துட்டோம். இங்கே உள்ளே 2 கிடக்குது, நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அந்த லாஸ்ட் ஒன்று இருக்குது, நம்ம இதையும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த பக்கம் நம்ம போய் நம்ம ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது, நம்ம அதை எடுத்துட்டோம். இப்போது இந்த செடியில் இருக்குது. நம்ம இது இத்தனை காயில் 2 தான் பழுத்துருக்கு, நம்ம அதை எடுத்துக்கலாம். இது ஆப்பிள் தக்காளி. இந்த சைடு இங்கே 2 இருக்குது, இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இந்த மூலிகிட்ட இப்படி ஓடிக்கணும், இப்படி. இது ஆப்பிள் தக்காளி. இந்த
இது சின்ன பேக்கெட்டு இதில் இருக்குது. நம்ம மூணே மூணு பழந்தம்பழத்து இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அது மூலையை பார்த்துட்டு ஓடு. இதையும் எடுத்துகிறேன். இதுவும் எடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாமே காயாக தான் இருக்குது. பழுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பழுக்க நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா குருவிலாம் வந்து எல்லாமே சாப்பிட மாட்டேங்குது, எல்லாம் கொத்தி வச்சுட்டு போயிடுது. அதனால் நம்ம வந்து வேஸ்ட்டாக போயிடுது. பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது வாங்கி போகலாம். இப்போது நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சீனியவரங்காய் இருக்குது, நம்ம அதையும் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது முத்தி போயிடும், அதனால் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இருக்கிறத நம்ம எடுத்தோம்னா நீ சாம்பாரில் போட்டுக்கலாம், அதனால் இதையும் எடுத்துக்கலாம். இது வந்து இப்படியே நான் அன்றைக்கி அறுவடை பண்ணும்போது வேரோடு வந்துருச்சு, அதனால் இது வந்து இப்படி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, வேரோடவே வந்துருச்சு. சீரகாய் இது சூப்பராக காய்ச்சிருக்குது, இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கத்திரி செங்காட்டி நல்லா காய்ச்சிருக்கு. அந்த 2 செடி தான் போச்சு, இதெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. கத்திரி அடிச்சு எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப முத்திருச்சுன்னா நல்லா இருக்காது. பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆள் பிடிக்கணும். ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, பாதி தான் கட் பண்ண முடியும். இந்த செடி பாருங்க, இதுவும் நல்லா இந்த பாருங்க எல்லாமே காய்ச்சிருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். செடி காய் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப செடி அடர்த்தியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மிளகா வந்து எடுத்துக்கலாம். பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பெருசாக இருக்கிறது அதை மட்டும் எடுக்கலாம். காடச்சே என்னச்சு மிளகா வந்து வீட்டுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பெருசாக உள்ளதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து இருக்கும்போது எடுத்துக்கண்டுதான். இந்த கட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம எடுப்போம். பெருசு அதை சில சமயம் தெரிய மாட்டேங்குது. இங்கே உடஞ்சிருச்சு. பச்சை மிளகா வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அறுவடை முடிச்சிட்டோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பச்சை மிளகா போதுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். காய் இருக்குது, இது இப்போதைக்கு போதும். பச்சை மிளகா எடுத்துக்கிறோம், கொத்தவரங்காய் எடுத்துக்கிறோம், தக்காளி பழம் எடுத்துக்கிறோம். தக்காளி பழமும் இன்னும் சரியாக பழுக்கலை. அதே மாதிரி வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கிறோம், கம்மியாக இருக்குது, அங்கே வீட்டில் கொஞ்சம் இருக்குது, அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து நீலக்காய் ப்ளூ கலர் எடுத்துக்கிறோம். எப்போதும் போடுற கத்திரிக்காய், சிவப்பு கத்திரிக்காய், நாட்டுக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி அறுவடை இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.